இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை 7 தேர்தலிலும் பேசி இருக்கிறார், முழங்கி இருக்கிறார் மோடி அவர்கள். சிஏஏ, வக்ஃப் திருத்த மசோதா, புல்டோசர் தாக்குதல்கள், எத்தனை எண்ணற்ற தாக்குதல்களை சிறுபான்மையின் மக்கள் மீது தூத்து கொண்டே போவார்கள். டெமோக்ராட்டிக் இந்தியா, ஜனநாயக இந்தியா, இது எதிர்த்துதான் கோல்வால்கரின் வாரிசுகளும் சவார்கரின் வாரிசுகளும் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் அவன் நினைக்கிற இந்தியா எப்படி இருக்கும்? மனுநீதி இந்தியா, மனுஸ்மிருதி இந்தியா, படிக்க கூடாது, பேசக்கூடாது, வேலைக்கு போக கூடாது, அவனுக்கு வர்ண தர்ம கட்டமைப்புக்குள்ள பணிவிட செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விரும்புகிற இந்தியா. அதனாலதான் கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்றான். அதுதான் இன்ன வரைக்கும் கான்ஸ்டியூஷன் இந்த 5 கூறுகள் இருக்கு இல்லையா, சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், இன்ன வரைக்கும் அவனை தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கு. இந்த 10 வருஷத்துல எப்ப RSS ஊழல் ஆரம்பிச்சானோ 2014 இருந்து வச்சுக்கோங்களேன், இந்த 5 கூறுகள் சொன்னோம் இல்லையா, இறையாண்மை, மதச்சார்பின்மை, சமதன்மை, மக்களாட்சி, குடியரசு எல்லாம் அதெல்லாம் எப்படி சிதைக்கப்பட்டிருக்குது, எப்படி சிதைச்சிருக்கான்னு பாரு. நவம்பர் 26 அன்று அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவால் அரசியலமைப்பு சாசன வரைவு சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சாசனம் நடைமுறைக்கு வந்தது. அரசியலமைப்பு சாசனம் என்றால் என்ன? எப்படி தொழிலாளர்களுக்கான சாசனம், அதாவது கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ மார்க்ஸாலும் ஏங்கல்ஸாலும் நிறைவேற்றப்பட்டதோ, தொழிலாளர்கள் நலன் சார்ந்து எப்படி அந்த கட்டுமானம் இருக்க வேண்டும் என்ற கொள்கையை உருவாக்கியதோ, அதுபோல இந்தியா அப்படி இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தேசமாக இந்தியா இருக்க வேண்டும், எப்படி இந்தியா கட்டமைக்கப்பட வேண்டும், இந்தியா எந்த கொள்கையில் கட்டமைக்கப்பட வேண்டியதை கொள்கை சாசனம் பேசிக் ஸ்ட்ரக்சரை உணர்த்துகிறது தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவின் பிரியாம்பிள்லேயே மொத்த சுருக்கத்தையும் முகப்புரையிலே கொடுத்திருக்கிறார். We the people of India having solemnly resolved to constitute India into a, அதாவது இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை எப்படி கட்டமைக்க போகிறோம்னா, சாவரின், இறையாண்மை மிக்க, சோசியலிஸ்ட், சமதர்ம மிக்க, செக்யூலர், மதச்சார்பற்ற, டெமோக்ராட்டிக், மக்களாட்சி அல்லது ஜனநாயக மிக்க, ரிபப்ளிக், குடியரசு, இந்த தன்மையில நம்ம இந்தியாவை கட்டமைக்க போகிறோம். இதுல எந்தெந்த விழுமைகள்லாம் இருக்கும்னா, ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் எதுல இருக்கும்? நீதிகள், சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக. இந்த 2000 வருட சனாதன கட்டமைப்பில் எது எது பிரதிநிதித்துவங்கள் மறுக்கப்பட்டதோ, பிறப்பின் அடிப்படையில் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி அண்ட் எக்கனாமிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி எதெல்லாம் மறுக்கப்பட்டதோ அதனை உறுதி செய்வதற்கான ஒரு விழுமியங்களை உறுதி செய்திருக்கிறது அரசியலமைப்பு சாசனத்தின் முகப்புரை. பேசிக் ஸ்ட்ரக்சர். லிபர்ட்டி, எதுக்கெல்லாம் லிபர்ட்டி கொடுத்திருக்கிறாங்க? தாட்ஸ், இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா, எக்ஸ்பிரஷன் பண்றேன், என்னோட சிந்தனைகள், என்னோட கருத்தியல், என்னுடைய நம்பிக்கை, என்னோட வழிபாடு, அனைத்திற்குமான சுதந்திரத்தை அரசியல் சாசனம் உறுதி செய்திருக்கிறது. ஈக்குவாலிட்டி, எதற்கெல்லாம் சமத்துவம், எதற்கெல்லாம் சமர்பின்மை, சமூகத்தில், இந்த சமனற்ற சமூகத்தில் சம வாய்ப்பிற்கும் சம அந்தஸ்திற்குமான சம வாய்ப்பை வழங்கி இருக்கிறது அரசியலமைப்பின் பிரியாம்பிள். ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை, அனைத்து மக்களுக்கும் சகோதரத்துவத்துடன் பார்க்க வேண்டும் என்பதற்கான கொள்கையை உறுதியளித்திருக்கிறது. இதை 1949ல நம்ம அடாப்ட் பண்ணி 1959ல நடைமுறைக்கு வந்தது. அப்போ செக்யூலர் அண்ட் சோசியலிசம் டேர்ம் கிடையாது. 1976ல 42nd அமெண்ட்மெண்ட்ல இந்திரா காந்தி அவர்களால் எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டு வரப்பட்டது. இதுதான் டெமோக்ராட்டிக் இந்தியா, ஜனநாயக இந்தியா. இதுக்கு ஏன் கோல்வால்கர், இது எதிர்த்துதான் கோல்வால்கரின் வாரிசுகளும் சவார்கரின் வாரிசுகளும் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் அவன் நினைக்கிற இந்தியா எப்படி இருக்கும்? மனுநீதி இந்தியா, மனுஸ்மிருதி இந்தியா, படிக்க கூடாது, பேசக்கூடாது, வேலைக்கு போக கூடாது, அவனுக்கு வர்ண தர்ம கட்டமைப்புக்குள்ள பணிவிட செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விரும்புகிற இந்தியா. அதனாலதான் பொலிட்டிக் ப்ராஜெக்ட் ஒரு டேர்ம் வச்சிருந்தான். அதனாலதான் கான்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்றான். அதுதான் இன்ன வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் இந்த 5 கூறுகள் இருக்கு இல்லையா, சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், இன்ன வரைக்கும் அவனை தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் வந்தது கான்ஸ்டிடியூஷனை மாத்தோம், 400 ஜெயிச்சா கான்ஸ்டிடியூஷனை மாத்தோம்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த பிரியாம்பிள்ல இருக்க முதன்மை 5 கூறுகள் இருக்கு இல்லையா, இந்த சாவரின், இறையாண்மை. இறையாண்மைனா என்ன? ஒரு நாடு அந்நிய ஏகாதிபத்திய தலையீடுகள் இல்லாமல், அந்நிய நாட்டு தலையீடுகள் இல்லாமல் ஒரு முடிவை தனிச்சையாக எடுப்பதற்கான சுதந்திரத்தை, வல்லமையை பெற்றக்கூடிய தன்மை, அதான் இறையாண்மை. பிறகு சோசியலிஸ்ட், சமதர்மம். சமதர்மம்னா என்ன? எல்லோருக்கும் எல்லாம், எனக்கு கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும், அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாரும் கிடைக்கணும். கல்வி, வேலை வாய்ப்பு, உணவு, அடிப்படை உரிமைகள் அனைத்தும், இதுதான் சமதர்மம், சோசியலிசம்.
இதோட அடிப்படை கோட்பாடு என்ன? சோசியலிஸ்ட் அடிப்படை கோட்பாடு சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். இது உறுதியளிக்கிறோம் அப்படின்னு பிரியாம்பல்ல உறுதியளிச்சிருக்காங்க. செக்யூலர், மதச்சார்பு. ஒரு இண்டிவிஜுவல்ல எந்த ஒர்ஷிப்பை வேணா அவர் வந்து வழிபடலாம், சமயத்தை வழிபடலாம், மதத்தை வழிபடலாம். அதற்கான உரிமைகளை கான்ஸ்டிடியூஷன் வழங்கி இருக்கிறது. ஆனால் ஒரு தேசம், ஒரு இறையாண்மை கொண்ட தேசம், ஒரு நாடு இண்டிவிஜுவலிட்டி ரிலிஜியஸை சார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு மதத்தின் பக்கம் இருக்கக்கூடாது, நடுநிலைமையோடு பரிசீலிக்க வேண்டும் அனைத்தையும் அப்படிங்கிறத உறுதி செய்கிறது செக்யூலரிசம். டெமோக்ராட்டிக், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி, ஜனநாயகம். குடியரசுனா என்ன? குடி அரசு, மக்கள் அரசு. இப்ப இரண்டையும் ஒன்றாக தான் பார்க்க வேண்டும். டெமோக்ராட்டிக் என்ற வார்த்தை இல்லாம வெறும் ரிபப்ளிக் மட்டும் இருந்துச்சுன்னா முதலாளித்துவ ஜனநாயகம் கொண்டு போயிடுவான். ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு தான் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்ற டேர்மை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். மக்களால், மக்களுக்கு, மக்களுக்காகவே என்ற அடிப்படை கோட்பாடுகளை கொண்டு மக்களை நிர்வகித்துக் கொள்வதற்கான அரசை இந்தியாவை கட்டமைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கூறு ரிபப்ளிக். மக்கள் அரசை நிர்வகிக்கிறோம், மக்கள் மன்னராட்சியை ஒழித்து விட்டோம், இனிமேல் மக்கள் தலைவர்களை கொண்டுதான் ஆட்சி நடத்த போகிறது. அப்போ குடியரசுத் தலைவரின் தன்மை கொண்டு இந்த நாட்டின் எல்லை பவர், அதாவது இந்த நாட்டின் ஜூரிஸ்டிக்ஷன் பவர்ஸ் வந்து தீர்மானிக்கப்படும் அவரோட குடியரசுத் தலைவர் பொறுப்புகளை கொண்டு. இதுதான் பிரியாம்பல்ல இருக்கிற முக்கிய அம்சங்களான கொள்கை கூறுகள், எப்படி இந்தியாவை கட்டமைக்க போகிறதுக்கான கொள்கை கூறு. இந்த 10 வருஷத்துல எப்ப வந்து RSS வந்து ஊழல் ஆரம்பிச்சானோ 2014 இருந்து வச்சுக்கோங்களேன், இந்த 5 கூறுகள் சொன்னோம் இல்லையா, இறையாண்மை, மதச்சார்பின்மை, சமதன்மை, மக்களாட்சி, குடியரசு எல்லாம், அதெல்லாம் எப்படி சிதைக்கப்பட்டிருக்கு, எப்படி சிதைச்சிருக்கான்னு பாரு. இறையாண்மையில இப்ப 2025 அமெரிக்கால வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆன பிறகு சரக்கு பொருளாட்டம் இந்திய நாட்டு குடிமக்களை 18,000 பேரை அமிர்தசரஸ்ல இந்தியாவின் நாட்டின் போர் தளவாடத்தில் சரக்கு பொருளாக கை கால்களை கட்டி கண்ணை கட்டி இறக்கி விட்டு போடுறான். இந்த சரக்கு பொருள் அவன் உன் தேசத்தின் குடி இல்லையா? அவன் 52 இன்ச்சு நெஞ்சம் படித்த மோடி எங்க என்ன பண்ணிட்டு இருந்தார்? விகடன் முடக்கிட்டு இருந்தார். விகடன் முடக்கினாரு. விகடன் வந்து ஒரு பேம்ப்ளெட் போட்டாப்ல. விகடன் வந்து மோடி வந்து சங்கிலி போட்டுக்கிற மாதிரி ஒரு பேம்ப்ளெட் வெளியிட்டதுக்காக இணையத்தை முடக்குகிறார், விகடன் இணையதளத்தை. அப்ப எங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர்டிகல் 19 வைலேட் ஆகலையா? லிபர்ட்டி டு டாக் எக்ஸ்பிரஷன் வைலேட் ஆகலையா? எப்படி கான்ஸ்டிடியூஷனின் சாவரினியும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையும் வைலேட் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. பிறகு சமதர்மம், சோசியலிசம். சோசியலிசம்னா முதலே சொன்ன மாதிரி தான், பேசிக் ஸ்ட்ரக்சர், அனைவருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான். 2025 பட்டினி குறியீடு இந்தியா எத்தனாவது இடம் தெரியுமா? எல்லாருக்கும் 105வது இடம். ஆனா உலக பணக்கார பட்டியல்ல அம்பானியும் அதானியும் எத்தனாவது இடத்தில் இருக்கிறார்கள்? முன்னிலையில் மோதி கொண்டிருக்கிறார்கள். G20 மாநாடுகள் அப்ப உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் குஜராத்திலும் டெல்லியிலும் சரிதான், வெள்ளை நிற போர்வையால மூடுறான். எப்படி? வெள்ளை நிற போர்வையால மூடுறான். மேலும் டெல்லியில தலைநகர்ல உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இடிக்கிறான். கொரோனா டைம்ல 80 கோடி ஏழைகளுக்கு உணவளித்தோம், பருப்பு, அரிசி உட்பட அடிப்படை ஆதாரங்களை அளித்தோம் என்று பெருமை பித்துகிற இந்த அரசு மக்களை அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத நிலைக்கு தள்ளுகிறது. எங்க இருக்குது சோசியலிசம்? எப்படி இந்த சோசியலிசத்தை நீர்த்து போக செய்கிறார்கள் என்று பாருங்கள். அங்குதான் நாம் கவனிப்புடன் அந்த பாசிசத்தை உணர வேண்டும். இந்த பாசிச ஆட்சியை உணர வேண்டும். அவர்களுக்கு எதிராக திரும்ப வேண்டும். டெல்லி தலைநகரில் 3 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அடிப்படை உணவு ஆதாரங்கள் கூட இல்லாமல் 15 லட்சம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் 9 பேர் இருக்கிறார்கள் என்று சராசரியாக புள்ளிவிவரங்கள் கூடிக்கொண்டிருக்கிறது. எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும்? 3000 கோடிக்கு சில டிவியில பார்க்கும் போது குஷி, இவள் பேர் குஷி, மாதம் 500 ரூபா உங்க சம்பளத்தை இருந்து அனுப்புங்க அப்படிங்கிற ஆட். எந்த மாதிரி இந்தியாவை கட்டமைச்சிட்டு இருக்கிறோம்? எந்த மாதிரி சோசியலிச நாடை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறோம்? அம்பேத்கர் அத்தனை நெருக்கடிகளுக்கும் எதிராக, நிலச்சு கொண்டார்களுக்கு எதிராக, அந்நிய பணம் படித்தவனுக்கு எதிராக எத்தனை போராடி கஷ்டங்களை தாங்கி இந்த குறைந்தபட்ச ஆதாரங்களையும் விழுமைகளையும் பெற்று தந்தாரோ அதனை விழுங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மோடி தலைமையான பாசிஸ்டுகள். உணர வேண்டும். பிறகு மதச்சார்பின்மை. ஸ்டேட் வந்து ரிலிஜியஸ் வந்து தாங்கி இருக்கக்கூடாது, நியூட்ரல் பேசிஸ்ல தான் இருக்கணும். அதான் செக்யூலரிசம். 1992 டிசம்பர் 6 கருப்பு தினம்னு சொல்லுவாங்க. ஒன்னா அண்ணல் அம்பேத்கரோட நினைவு தினம், இன்னொன்னு பாபர் மசூதி இடிப்பு நாள். இந்தியாவின் மதச்சார்பின்மை
அத்வானியின் காவி தேரில் நசுக்கப்பட்டது. அத்வானி யாரு? முன்னாள் பிரதமர். அத்வானியின் காவி தேரில் நசுக்கப்பட்டது. அதற்கு அயோத்தி தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இப்ப ராமர் கோயிலே கட்டிட்டாங்க. என்ன சொல்றாங்க? சந்திரசூட் என்ன சொல்லியிருந்தாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருந்தாரு? குழந்தை ராமர் என் கனவுல வந்தாரு, நான் அதை அடிப்படைதான் தீர்ப்பு வழங்கினேன். பெரும்பான்மையான இந்துக்களோட மனநிலை அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. என்னது புரியல எனக்கு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 75 வருஷம் சுதந்திரம் பெற்றாச்சு. என்னடா இது மனுநீதி சாஸ்திரத்தை அடிப்படையில் உச்ச மனுநீதி மன்றமா மாறிடுச்சா? எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறானே. அப்ப இஸ்லாமியர்கள் மீதும் சிறுபான்மையின் மக்கள் மீதுமான தாக்குதல்களை சட்டப்பூர்வமான நடவடிக்கை ஆக்கி இருக்கிறது இந்த 10 ஆண்டுகளில் பாசிச பாஜக அரசு. உணர வேண்டும் தோழர்களே. பிறகு நேத்து பார்த்திருப்பீங்க நியூஸ்ல, மகாராஷ்டிரால ஊரடங்கு, குறிப்பா நாக்பூர்ல, RSS தலைநகரம். என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பாபர் மசீதி எப்படி இடிக்க திட்டமிட்டானோ அவுரங்கசீப்போட சமாதிகளையும் சிலைகளையும் அகற்றணும். அதான் கோரிக்கை வச்சு பண்ணிட்டு இருக்கிறான். கலவரம் போயிட்டு இருக்கிறான். ஊரடங்கு போட்டாச்சு. அத நீங்க திருப்பரங்குன்றோட இஷ்யூவோட ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல இருக்க சூட்சம் உங்களுக்கு புரியும். ஏன் நாடுகள் உள்ள இஸ்லாமியில் இருக்கிற தாக்குதல் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. புல்டோசர் தாக்குதல்னு சொல்லி உத்தரப்பிரதேச அடிச்சுனா உத்தரப்பிரதேசத்துல ஓட்டு போறதுக்கு முன்னாடி துப்பாக்கி முனையில அரசும் அதன் இயந்திரமான காவல்துறை மிரட்டுகிறது சிறுபான்மையின மக்களை, இஸ்லாமியர்கள் ஒற்றை நோக்கத்திற்காக. திருப்பரங்குன்றத்துல எந்த இதுக்கும் வரல. டங்ஸ்டனுக்கு வரல, ஆணவ படங்களுக்கு வரல, எதுக்குமே வரல. கூடங்குளம் அணுவல மீனவர் பிரச்சனை எதுக்குமே வரல. அவன் திடீர்னு 2000 பேர் 144 தடை உத்தரவு இருக்க எப்படி வரான்? எப்படி கோர்ட் அனுமதி கொடுத்துச்சு? லிங்க் பண்ணி பார்த்தா புரியுங்கிறது தான். நாடு தழுவிய அளவில் 7 கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் பேசிய என்ன? இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம். இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை 7 கட்ட தேர்தலிலும் பேசி இருக்கிறார், முழங்கி இருக்கிறார் மோடி அவர்கள். CAA, வக்ஃப் திருத்த மசோதா, புல்டோசர் தாக்குதல்கள், எத்தனை எண்ணற்ற தாக்குதல்களை சிறுபான்மையின் மக்கள் மீது தொகுத்து கொண்டே போவார்கள். காஷ்மீர்ல சிறப்பு அந்தஸ்து 370 ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நயவஞ்சகம் இல்லையா? பாசிஸ்டுகள் துணை போகிறார் இல்லையா கார்பரேட்டுகளுக்கு? அங்க இருக்கிற லித்தியம் அவனுக்கு தேவைதானே, வளங்கள் தேவைதானே. அதுக்காக தானே ஜம்மு காஷ்மீர் கேன்சல் பண்ற நீ 370. அதனாலதான் கொண்டை பகுதியில் சொல்லக்கூடிய 8 மாநிலம் மீது ட்ரோன் போர் நடத்திட்டு இருக்கிற நீ. பழங்குடியின மக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்கிற. அங்க இருக்க லித்தியமும் வளமும் உனக்கு தேவை. யாருக்கு தேவை? அம்பானிக்கும் அதானிக்கும் போன்ற முதலீட்டாளர்களுக்கு தேவை. அதனால நீ ட்ரோன் போர் நடத்துவ, மக்களை வெளியேற்றுவ, அவன் வாழ்வுரிமையை பறிச்ச பிறகு வளங்களை எடுத்து அந்நிய முதலாளிகளுக்கு கொடுத்துருவ. அப்போ நாட்டு ஒரு அரசு ஒற்றை சார்பு தன்மையோட இருக்கக்கூடாதுங்கிறதுதான் கூறம்சம் மதச்சார்பினை, செக்குலரிசம். அதற்கு எதிராக அதனை விழுங்க கொண்டு இருக்கிறார்கள். பிறகு ஜனநாயகம், மக்களாட்சி, மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆட்சி செய்வதுதான். மக்களால் மக்களுக்கு, மக்களுக்காகவே அப்படிங்கிற முறைதான் ஜனநாயகம். எளிமையா சொல்லணும்னா, நான் தமிழ்நாடு சட்டமன்றத்துல என்னால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் 156 மேற்பட்டவர்கள் மசோதாவை தாக்கல் பண்ணி அதை நிறைவேற்றி ஆளுநர் அப்ரூவலுக்கு அனுப்புறாங்க. 110 விதியின் கீழே நீட் எதிர்ப்பு மசோதாவோ மத்த எத்தனை மசோதாவோ அனுப்புறான். ஆனா நீ இதை கண்டுக்கவே மாட்டே, ரிஜெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறே. நீ அப்படி எப்படி அவனை பரிசீலிக்கிறது? அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உயர்ந்தவர்களா இந்த நாட்டில், இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்டால, மத்திய அரசால நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் உயர்ந்தவர்களா? தொடர்களே, இந்த மதச்சார்பின்மையில் ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ், இப்ப மக்களாட்சியில லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்க கனெக்ஷன் பாத்தீங்கன்னா, அவன் அரசு இயந்திரங்களான, அரசாங்கத்தின் இயந்திரங்களான லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, பியூரோக்ரசி, சட்டத்தை ஏற்றும் இடம், சட்டத்தை விவாதப்படுத்தும் இடம், சட்டத்தை அமல்படுத்தும் இடங்கள் எல்லாத்திலையும் அமர்ந்துட்டான். திட்டமிட்டு போயிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு புள்ளியா வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறான். நான் கடைசியா அதை விளக்குறேன். பிறகு ரிபப்ளிக், குடியரசு. குடி என்றால் மக்கள், அரசு என்றால் ஆளுமை, அதிகாரம். மக்கள் அதிகாரம், மக்கள் கையில் அதிகாரம் என்பதுதான் அதன் சாரம்சம். அதன் தலைவர் கொண்டு, மக்களாட்சியின் தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். அதன் தலைவர் கொண்டு அது நீட்சி வேறுபடும். 2 எக்ஸாம்பிள் தான். ராம்நாத் கோவிந்த ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவரை மாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம் அப்படின்னு நெஞ்சு நிமிர்த்தி முழங்கினவனுங்க ராமர் கோயில் உள்ளார உள்ள
ஏன் வீட்டுல தீண்டாமை அடிப்படையில், மனுநீதி கட்டமைப்பு அடிப்படையில், வர்ண தர்ம கோட்பாட்டு அடிப்படையில் இயங்குவதனால் மட்டும்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். நீ எங்க வேணா போயிரு, அவனை பார்க்கிற விதத்துலதான் பார்ப்பான் அப்படிங்கிற. பிறகு திரௌபதி முர்மு பழங்குடியின மக்களை சார்ந்த ஒரு பெண்மணியை நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் ஆக்கிவிட்டோம் என்று சொல்லிவிட்டு அந்த இனத்தின் மக்களிலே ஒரு தலைவரை முன்னிறுத்தி மணிப்பூர்ல என்ன பண்ணாங்க? 3 பெண்கள், 18 வயசு, 40 வயசு, 22 வயசு பெண்களை நிர்வாணப்படுத்தி 100 பேர் கொண்ட வெறி நாய்க்கள், ஆணாதிக்க சமூக நாய்க்கள் அழைச்சிட்டு போறோம். மணிப்பூர்ல நடக்குது. இந்தியாவின் மேற்கத்திய பகுதிகள் தான். அப்போ நாட்டின் அனைத்து மூலையிலும் பதற்ற நிலைதான். இப்போ இந்த பெடரலிசம் சொல்லுவாங்க கான்செப்ட். இப்ப இந்த 5 கூறுகள்ல அவன் எப்படி சீரழிச்சிருக்கிறான்? இறையாண்மையில, மதச்சார்பின்மையில, டெமோக்ராட்டிக்ல, ரிபப்ளிக்ல எவ்வளவு சீரழிச்சிருக்கான்னு பார்ப்போம். பெடரலிசம் சொல்லுவாங்க, கூட்டாட்சி தன்மை. இந்தியாங்கிறது ஒரு நாடு கிடையாது, பல்முகத்தன்மை கொண்ட ஒன்றியம், பல்வேறு நாடுகள் கொண்ட ஒரு ஒன்றியம். 560 சமஸ்தானங்களை ஒட்டி கட்டமைக்கப்பட்ட நாடுதான் இந்தியா. அண்மையில காசியில அந்த இப்ப கும்பமேளால பங்கேற்ற தர்மேந்திர பிரதாப் என்ன சொன்னாரு? மும்மொழி கொள்கையையும் புதிய கல்விக் கொள்கையையும் PMC திட்டத்தையும் நீ ஏத்துக்கிட்டாதான் உனக்கு 2152 கோடி ரூபாய் நிதி தருவேன், ஏற்கனவே தர வேண்டிய நிதி 249 கோடியும் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க இருக்கு பெடரலிசம்? கூட்டாட்சி தன்மை எங்க இருக்கு? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சிங்கிறதான கருத்து. அப்ப நான் லா எனக்ட் பண்ணுவேன், லா என்போர்ஸ் பண்ணுவேன், நீ அக்செப்ட் பண்ணலன்னா உனக்கு எதுவுமே தர முடியாது. அப்படிங்கிறது எது? மாநில சட்டமன்ற 110 விதி கீழே ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்ட சட்டங்களையும் ஏத்துக்க மாட்டேன், நான் உனக்கு என்போர்சிபிள் பண்ணலன்னா எனக்கு தர வேண்டிய நிதிகளையும் தர மாட்டேன். அப்ப பெடரலிசம் கான்செப்ட் எங்க போகுது? என்ன ஆகுது? அப்போ கல்வியில் எவ்வளவு பெரிய சனாதன தர்மத்தை கட்டமைக்க துடிக்கிறார் என்று பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான். கடைசியா இந்த 2014க்கு பிறகு பல்வேறு புள்ளிகளை வைத்துக் கொண்டு வருகிறார்கள் RSS BJP கும்பல் கவனமாக. அதாவது 3 குற்றவியல் சட்டங்கள், அதுதான் கடைசி. விவசாயிகள் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், கோவையில பாத்தீங்கன்னா நெசவாளர்கள், சிறு தொழில் தொழிலாளர்கள் போராட்டம், சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம், ராமேஸ்வரத்துல மீனவர்கள் போராட்டம், நிதி தரவில்லை என்று தமிழ்நாடு அளவிலும் தென்னிந்திய அளவிலும் மாணவர்கள் போராட்டம், புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துறான் PMC அமல்படுத்தக்கூடாதுங்கிற மாணவர் போராட்டம், விவசாயிகள் டெல்லியில அடிப்படை ஆதார விலை கேட்டு போராட்டம், பழங்குடியின மக்கள் போராட்டம், பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான போராட்டம், நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் என சனாதன தர்மத்திற்கு எதிராகவும் இந்த பாசிஸ்டுகளுக்கு எதிராகவும் இந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு எதிராகவும் எழுந்து கொண்டே இருக்கிறது. நாடு ஒரு பதற்ற சூழலில் இருக்கிறது. கருத்து சுதந்திரம் இதெல்லாம் நியூஸ்ல வருதா வரலையான்னு கேட்டா நியூஸ்லாம் அறமற்ற இந்திய ஊடகங்கள் அப்படிங்கிறதான் பரிசீலிக்க வேண்டியது. நாடு தழுவிய அளவில் ஒரு பதற்ற சூழல் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக 3 குற்றவியல் சட்டங்களில் நிற்கிறார்கள். தோழர் பாப்பா மோகன் அவர்கள் கூட ஒரு நிகழ்வில் பங்கேற்று பேசியிருப்பார். 5% திட்டங்கள் அதுல இருக்கிற சாராம்சம் தான் மாறி இருக்கிறது. அந்த 5% சாராம்சம் தான் அது மொத்தத்தோட டைலூட் பண்ணுது. அந்த மொத்த பில், அந்த மொத்த மசோதாவோட ஆக்டோட எல்லாத்தையும் மாத்துது அப்படின்னு சொல்றது. எதையுமே போடக்கூடாது, எக்கனாமிக் செக்யூரிட்டின்னு ஒன்று கொண்டு வருவேன். 113ல என்ன சொல்றாங்க? எக்கனாமிக் செக்யூரிட்டி நாடு, அதாவது இந்திய நாட்டின் பொருளாதாரத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்கள்லாம் தேச துரோகிகள். செடிஷன் 124 IPC எடுத்துட்டு ஆனா உஃபா, NIPA போன்ற தீவிரவாத சட்டங்களை எப்படி கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்திருப்ப. எப்படி இதை யோசிக்கிறது? அப்ப போராடவே கூடாதா? இப்ப புதுசா அட்வொகேட்ஸ் ஆக்ட் பில் கொண்டு வந்தான். 35A என்ன சொல்றது? எந்தவித வழக்கறிஞர்களும் சங்கமாகவோ அல்லது தனிநபர்களாகவோ அல்லது சங்கத்தின் உறுப்பினர்களாகவோ போராடக்கூடாது அப்படிங்கிறது இப்ப ரிவோக் பண்ணிட்டான். இது ஏன்? வழக்கறிஞர் போராட்டம் மட்டும்தான். ஆகவே தோழர்களே, நாடு தழுவிய கல்வி, மாணவர்கள், விவசாயிகள், பெண்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். முழக்கம் ஒன்றுதான், சேவ் த கான்ஸ்டிடியூஷன். ஆனா எப்படி பாதுகாக்க போறோம்? MP MLAs பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம தலையிட போறது. நம்ம என்ன பண்ண போறோம்? சேவ் த கான்ஸ்டிடியூஷன், த்ரோ த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் against the fascism. மாணவர்களையும் இளைஞர்களையும் அரசியல் படுத்துவதன் மூலமாகத்தான் அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாக்க முடியும். மாணவர் போராட்டங்களையும் இளைஞர் போராட்டங்களையும் நாடு தழுவியில் கட்டமைப்பதன் மூலமாகத்தான் இந்த கல்வி, தொழிலாளர்கள், மீனவர்கள் அனைத்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும். இந்த பாசிஸ்டுகளை இந்த மண்ணிலிருந்து அகற்ற முடியும். ஆகவே தோழர்களே, அனைவரும் ஒற்றை குடையின் கீழ் ஒன்றிணைந்து இந்த பாசிஸ்டுக்கு எதிராக
நாம் களமாடுவோம். பாசிஸ்டுகளை இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிப்போம். நன்றி, வணக்கம்.